தெரியுதாப்பா? நல்லா தெரியுது ஆனந்தி. அப்பா, இது அப்படியே அந்த நகை மாதிரி இல்ல? ஆமாம்மா, அதே மாதிரிதான் இருக்கு. அதுக்குதே நீங்க அங்க வாங்காதீய, நான் இங்கேயே வாங்கி தரேன்னு சொன்னேன். ஆமா, நீங்க மட்டும்தே பேசுறிய, அம்மா குரலையே காணுமே. மா, ஏமா இப்ப நீ அழற? என்ன பேச்சு, சின்ன பிள்ளை கணக்கா? அம்மா, என்னம்மா என்னாச்சு? எதுக்கு இப்ப அழுகிற நீ? கடவுள் இருக்காண்டி என் வேண்டுதல் எதுவும் வீணா போகல. எந்த நகை நம்ம குடும்பத்தை விட்டு போனதால நம்ம நிம்மதி சந்தோஷம் எல்லாம் கேட்டு நடு தெருவுக்கு வந்தோமோ, அதே நகை வேற ஒரு ரூபத்துல ஓ மூலமா வந்திருக்குடி. போன நிம்மதி சந்தோஷம் எல்லாம் திரும்ப கிடைச்ச மாதிரி இருக்குடி. என்ன பேச்சு, அழுகிறது நிறுத்து. பிள்ளை அங்க வருத்தப்படுமா இல்லையா? அம்மா ஆனந்தி, நீ சொன்ன வாக்க காப்பாத்திட்டாத்தா. உன்னை பொண்ணா பெத்ததுக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணனோ தெரியலத்தா. ஏன்பா இப்படிலாம் பேசுற? நான் என் கடமையை தானே செஞ்சேன். அப்படி இல்லம்மா, பெத்தவங்க நாங்க செய்ய வேண்டிய கடமைய கூட பிறந்தவளா நீ செஞ்சிருக்கம்மா. இது எப்படி பெரிய விஷயம் தெரியுமா? அக்கா, உனக்கு சந்தோஷம் தானே? ஏன் ஆனந்தி, எங்க சந்தோஷம் இந்த நகை இல்லடி. இந்த குடும்பத்துக்காக நீ எம்புட்டோ கஷ்டப்பட்டுட்ட. இனிமேலாவது இந்த ஊருக்கு வந்து நீ நிம்மதியா இருக்கணும்டி. அதாண்டி எனக்கு சந்தோஷம். வாரேன்க்கா, சீக்கிரமா வாரேன். ஏ ஆனந்தி, ஊர்ல இருந்து வரப்போ நகைய பத்திரமா எடுத்துக்கிட்டு வாமா. சரிம்மா, நான் வச்சிரவா? அதான் ஆனந்தி, அந்த நகைய போட்டோ ஒன்று எடுத்து கோகிலா போனுக்கு அனுப்புமா, மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்புவோம். சரிப்பா. கொடுங்கப்பா. ஐயா வணக்கம் ஐயா. திருமூர்த்தியை விசாரிக்கணும். ஐயா கான்ஸ்டபிள் சொல்லுங்கய்யா. ஐயாவை திருமூர்த்தி இருக்கிற செல்லுக்கு கூட்டிட்டு போ. ஐயா வாங்கய்யா. ஐயா இந்த செல்லு தாங்கய்யா. ஓபன் பண்ணு. கான்ஸ்டபிள், ஐயா. அக்யூஸ்ட் என்கொயரி பண்ணனும். நாற்காலி கொண்டு வா. சரிங்க. எப்படி இருக்கு திருமூர்த்தி? பார்த்தா தெரியல எப்படி இருக்கேன்னு. எப்போடு உங்களை எல்லாம் நம்பிதான் ஐயா என் தம்பி அவ்வளவு ரிஸ்க் எடுத்தான். கடைசியில என்ன இப்படி கொண்டு வந்து ஜெயில உட்கார வச்சிட்டீங்கல்ல. இப்ப எதுக்கே வந்திருக்க? ஆயுள் தண்டனையா தூக்கு தண்டனையான்னு சொல்ல வந்திருக்கியா? திருமூர்த்தி, அவசரப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் மகேஷ கொல்ல போனது ஓன் தப்பு. நீயா போய் சிங்கத்தோட குகையில மாட்டிக்கிட்டேன்னா அதுக்கு நீதான் காரணம்னு சொன்னா நான் என்னையா பண்றது? யோ, மாட்டிக்கிட்டா காப்பாத்த தானே நீ இருக்க. இப்பவும் உன்னை காப்பாத்த தான் வந்திருக்கேன். உன் தம்பி அரவிந்துக்கு போன் பண்றேன், என்ன பண்ணோன்னு அவன் சொல்லுவான். இந்தா பேசு. பேசு. ஹலோ அரவிந்த். அண்ணா எப்படிண்ணா இருக்க? நான் எப்படி இருக்கேன்னு உனக்கு சொல்லிதான் தெரியணுமா? எப்படா என்ன வெளியே கூட்டிட்டு வர போற? நீ உன் வாயால வாக்குமூலம் கொடுத்ததால உடனே எல்லாம் கோர்ட்ல போய் எல்லாத்தையும் மாத்திர முடியாதுண்ணா. உனக்கு எதிராக வாதாடுறதுக்கு அந்த தில்லைராஜன் சத்தியவதி அட்வொகேட் அப்பாயிண்ட் பண்ணிருக்கான். சத்தியவதியா? அதான் மித்ரா அம்மா, பயங்கரமான கிரிமினல் அட்வொகேட். அந்த லேடி அவங்க வாதாடினாங்கன்னா இந்த கேஸையே முடிச்சு உனக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்க. அது எப்படிடா முடியும்? அதான் உன் வாயிலேயே வாக்குமூலம் கொடுத்திருக்கே என்னெல்லாம் பண்ணன்னு. டேய், அது ஒரு விஷயமா? எத்தனை முறை வாக்குமூலம் கொடுத்துட்டு போலீஸ் தான் அடிச்சு மிரட்டி எழுதி வாங்கினாங்கன்னு சொல்லியிருக்கோம்.
ஏன் நம்ம அட்வொகேட்டுக்கு அந்த புத்தி கூட இல்லையா என்ன? புத்தி இல்லாமலாம் இல்லைண்ணா. இந்த சத்தியவதியை எதிர்க்கணும்னாலே எல்லாருமே யோசிப்பாங்க. அதனால நாளைக்கு உன்னை வச்சு ரிஸ்க் எடுக்க முடியாதுண்ணா. உன்னை கோர்ட்டு கொண்டு வரது அவ்வளோ சேஃப் இல்லை. சரி, இப்ப என்ன பண்ண போற? நாளைக்கு உன்னை கோர்ட்டு கொண்டு வரும்போது எஸ்கேப் ஆக வைக்கிறது ஏசியோட வேலை. நீ தப்பிச்சதும் உன்னை சேஃபா ஒரு இடத்துல வைக்க வேண்டியது என்னோட வேலை. சரிண்ணா, எல்லாத்தையும் ஃபோன்ல பேச வேணாம், நாளைக்கு நேர்ல பேசிக்கலாம். சரிடா. பேசிட்டியா? இப்போவது என் மேல நம்பிக்கை வந்துச்சா? இதுல எந்த பிரச்சனையும் வராதுல்ல? வெளியே கூட்டிட்டு போறேன்னு என்ன என்கவுண்டர்ல போட்டு தள்ளிட மாட்டேல்ல? தேவையில்லாம எதையாவது யோசிச்சு குழப்பிக்கிட்டு இருக்காத. உன்னை காப்பாத்ததான் இந்த ரிஸ்கே எடுக்கிறேன். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். ம். அன்பு, ஆனந்தி கொஞ்சம் கொஞ்சமா இதை டெய்லி சாப்பிடணும். அவ சாப்பிடலன்னா அவளை சாப்பிட வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. ஓகேவா? ஓகே சார். ஆனந்தி, உன்னை தினமும் இதை சாப்பிட வைக்க சொல்லி மகேஷ் சார் என்கிட்ட பொறுப்பு கொடுத்தார். ஆனா என்னால அதை செய்ய முடியல. காரணம், அந்த வாய்ப்பை நீ எனக்கு கொடுக்கல. என்னதான் நீ என்கிட்ட ஒதுங்குற மாதிரி நடிச்சாலும் உன் மனசுக்குள்ள எப்பவும் நீ என்னை நினைச்சுக்கிட்டே இருக்க. பழைய ஆனந்தியா, பழைய அழகனா நம்ம 2 பேரும் வாழ்ந்த அந்த சந்தோஷமான நாட்கள் உன் மனசுல இன்னும் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. அதை உண்மையாக்கி வாழ்க்கை முழுக்க நாம 2 பேரும் ஒன்னா வாழணுங்கிறதுக்காக